ஜெனடிக் ஒரு ட்ரெயின் கம்பெனி 1911ல ஒரு ட்ரெயினை அறிமுகப்படுத்துறாங்க. ட்ரெயினோட முதல் பயணத்துல அந்த ட்ரெயின்ல 100 பேசஞ்சர்ஸ் 6 ஸ்டாஃப்ஸ்னு மொத்தம் 106 பேர் பயணம் பண்ணிருக்காங்க. ரோம்ல இருந்து கிளம்பின அந்த ட்ரெயின் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்ப இதுல இருந்து ஒரு டனலுக்குள்ள அந்த ட்ரெயின் போகணும். பட் ஒரு பக்கம் உள்ள போன அந்த ட்ரெயின் மறுபக்கம் வெளியே வரல. அந்த ட்ரெயினும் உள்ள பேசஞ்சர்ஸும் என்ன ஆனாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. போலீஸ் மற்ற நிபுணர்கள் எல்லாருமே அந்த டனலை எவ்வளவு எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு தகவலையுமே கண்டுபிடிக்க முடியல. பட் இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ஒரு 2 பேர் அந்த ட்ரெயின்ல தப்பிச்சிருக்காங்க. தப்பிச்ச அந்த பேசஞ்சர்ஸை பார்க்கும்போது உடம்பு முழுக்கவே காயத்தோட இருந்திருக்காங்க. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ரெயின் அந்த டனலுக்கு உள்ள போனதுமே ரொம்பவே வெளிச்சமா இருந்தது. ட்ரெயின் மொத்தமாவே பால் நிறத்துல ஏதோ பறந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ட்ரெயின் உள்ள இருந்த எல்லாருமே ரொம்ப காயத்துல இருந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் தவிச்சிட்டு இருக்கும் போது நாங்க 2 பேர் மட்டும் வெளியே குதிச்சிட்டோம் சொல்லியிருக்காங்க. நாங்க கீழே குதிச்சதுமே அந்த ட்ரெயின் அந்த வெளிச்சத்திலேயே மறைஞ்சிருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அடுத்த பல வருஷத்துல பல இடத்துல அந்த ட்ரெயினை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா, இந்தியா, ஜெர்மனி, இட்டாலி, ரொமேனியா இங்க எல்லாமே இந்த ட்ரெயினை பார்த்ததா சொல்லப்படுது.